So students, let us start the class. So please listen. So in the last class we have studied about Markov process. Okay. Am I audible and PPT is visible, dear students? Anyone please reply through chat window. Am I audible and PPT is visible? Okay, fine. So in the last class we have studied Markov process, right? So in Markov process, so many problems, definitions, etc. we have studied, right? So today what we are going to study is classification of Markov chain. Okay, classification of Markov chain. ஸோ கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு வர்றப்ப எப்படி நம்ம எந்தெந்த வேலை கிளாஸிஃபை பண்ணுறோம், ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாச்சுன்னா அது எந்த வேலை நம்ம கிளாஸிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம இந்த ப்ராப்ளத்தில் படிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் Markov chainல 3 boys ABC are throwing a ball to each other. A always throws the ball to B. B always throws the ball to C. C is just likely to throw the ball to B as to A. Show that the process is Markovian and classify the states of Markovian chain. So three boys, there are three boys, they are called as A, B and C. They are throwing ball to each other. They are playing by throwing the ball, okay? A always throw the ball to B. A வந்து எப்போவுமே B க்கு தான் throw பண்ணுவான். And B always throws the ball to C, right? C is just likely to throw the ball to B as to A. C வந்து ஏக்கும் பிக்கும் ஈக்குவல் சான்ஸ்ல ஈக்குவல் ப்ராபபிலிட்டியில த்ரோ பண்ணுவான், சரியா? ஷோ தட் த ப்ராசஸஸ் இஸ் Markovian அண்ட் கிளாசிஃபை த ஸ்டேட்ஸ் ஆஃப் Markov chain. ஸோ இங்க ஸ்டேட் ஸ்பேஸ் பாருங்க, how many boys are there? How many boys are there? 3 boys are there, A, B and C. Since future throws depends on the present throw. இந்த பால் வந்து C கிட்ட வருமா B கிட்ட வருமா அதெல்லாமே டிபெண்ட்ஸ் பண்ணி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா ப்ரெசன்ட் த்ரோ, இப்போ யாருக்கு த்ரோ பண்றாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்கும், சரியா? அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்கும். எஸ். So for that, let us form the transition probability matrix, that is TPM. P is equal to P11, P12, P13, P21, P22, P23, P31, P32, P33. So there are 9 entries in this transition probability matrix. So P is equal to, so எப்படி இதை ஃபில் பண்ணோம் அப்படின்னா பாருங்க, A வந்து ஏக்கு த்ரோ பண்ண மாட்டாங்க, அதனால வந்து 0. A வந்து பிக்கு கண்டிப்பா த்ரோ பண்ணுவார், அதனால இதுக்கு 1 போடுறோம், சரியா? ஏக்கு பி, ஏ வந்து பிக்கு த்ரோ பண்றதுனால சிக்கு த்ரோ பண்ண மாட்டார், அதனால சி வர இடத்துல 0 போடணும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஃபார்ம் பண்ணணும். அப்புறம் பி வந்து ஆல்வேஸ் த்ரோ த பால் டு சி. இங்க திஸ் இஸ் கிவன் தட் பி ஆல்வேஸ் த்ரோ த பால் டு சி. பி வந்து எப்பவுமே சிக்கு தான் த்ரோ பண்ணுவார், சரியா? பி வந்து சிக்கு தான் த்ரோ பண்ணுவார், அதனால சி வர இடத்துல தான் 1 வரும், சரியா? மீதி 2 இடத்துலயும் 0 வரும், சரியா? And C is just likely to throw the ball to B as to A. C is just likely. C வந்து ஏக்கும் பிக்கும் ஈக்குவல் சான்ஸ்ல த்ரோ பண்ணுவார், சரியா? இப்போ கண்டிப்பா த்ரோ பண்ணுவாருன்னா அந்த ப்ராபிலிட்டி 1 வரும். ஈக்குவல் சான்ஸ்ல ரெண்டுத்துக்குமே த்ரோ பண்ணலாம் அப்படின்னா அந்த 1ங்கிற ப்ராபிலிட்டி ஈக்குவலா ஷேர் ஆகும், 1/2 1/2 அந்த மாதிரி ஷேர் ஆகும், சரியா? அப்படி ஷேர் ஆகுறப்ப என்ன வரும் அப்படின்னா மேட்ரிக்ஸ் நம்ம இது மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டோம். ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் டு ஃபைண்ட் தி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் Markov chain, எப்படி இதை கிளாசிஃபை ஆகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு let us draw a diagram called transition diagram. So let us draw the diagram called transition diagram. Transition diagram எப்படி டிரா பண்ணணும்னா 3 boys are there, A, B and C, சரியா? அப்போ வந்து இதுல நம்ம வந்து A அப்புறம் B then C, சியை நோட் பண்ணும்போது இந்த மாதிரி சி ஒரு ரவுண்டுக்குள்ளாடி ஏபிசி 3 போட்டுக்கோங்க. என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஏ ஆல்வேஸ் த்ரோ த பால் டு பி வித் ப்ராபிலிட்டி 1, தென் பி ஆல்வேஸ் த்ரோ த பால் டு சி, தட் இஸ் 1, சரியா?
then it is possible to reach from yes. And C வந்து எப்படி த்ரோ பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கு த்ரோ பண்ணுவார், ஏக்கும் பிக்கும் ஈக்குவல் சான்ஸில் த்ரோ பண்ணுவார். சி வந்து பிக்கும் போகும். அப்போ ஆரோ இந்த மாதிரியும் போடணும், ஏயை பார்த்தும் ஆரோ போடணும். ஸோ இதுக்கு ப்ராபபிலிட்டி வந்து 1/2. இதுக்கு ப்ராபபிலிட்டி வந்து 1/2. சரியா? So this diagram is called transition diagram. So once you draw this transition diagram, it is possible here. Let us check whether we can reach from one state to another. So here it is written that it is possible to reach from one state to another. ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நம்ம ரீச் பண்ண முடியும். ஏல இருந்து நமக்கு பிக்கு வர முடியும், பில இருந்து சிக்கு வர முடியும், எங்க வேணாலும் நமக்கு ரீச் பண்ண முடியும். சரியா? Hence the Markov chain is irreducible. அப்படி எல்லா ஸ்டேட்ல இருந்து எல்லா ஸ்டேட்டும் ரீச் பண்ண முடியறதுனால this Markov chain is called irreducible. It is called irreducible. Since there are 3 states, the Markov chain is finite. How many states are there? Only 3 states. Therefore the Markov chain is finite. Markov chain வந்து நமக்கு finite ஆ இருக்கும். ஆனா finite number no, 3 is a finite number. So dear students, are you able to follow the class? Is it understandable? Okay, fine. Next பாத்தீங்கன்னா since the Markov chain is irreducible and finite, all states are non-null persistent. There is another term called non-null persistent. Okay. Next பாருங்க, to find the period of each state. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நம்ம பீரியட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார் ஸ்டேட் ஏங்கிற ஸ்டேட்டுக்கு எப்படி பீரியட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாருங்க. பாசிபிள் சர்க்கியூட் ஃப்ரம் ஏ டு ஏல இருந்து ஏக்கு எத்தனை சர்க்கியூட் வருது அப்படின்னு நீங்க டயக்ராம்ல பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாத்தீங்கன்னா கிளியரா ஏ டு பி, ஏல இருந்து பிக்கு வருது, பில இருந்து சிக்கு வருது, தென் சில இருந்து ஏக்கு வரலாம். ஸோ இட் இன்வால்வ்ஸ் 3 ஸ்டெப், 1 2 3. ஸோ தட்ஸ் வை வி ஹவ் ரிட்டன் ஹியர் 3 ஸ்டெப்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5 ஸ்டெப்ஸ்ல ஒரு சர்க்கியூட் இருக்கு. ஏல இருந்து பிக்கு வரலாம், பில இருந்து சிக்கு வரலாம், சில இருந்து பி, திரும்ப பில இருந்து சி வரலாம். Next again we can come back to A. So which involves 1 2 3 4 5. So 5 steps. Okay. So period of state A is equal to. So here we can have 2 circuit. One circuit consists of 3 steps and another circuit consists of 5 steps. Now take the GCD of 3 and 5. Take the GCD of 3 and 5. அப்ப என்ன வரும்? GCD வந்து பாத்தீங்கன்னா 1 தான் வரும். So 1 கிடைக்கனால state A is A periodic. Since the period of the state A is 1, state A is called A periodic. Next பாத்தீங்கன்னா for state B, B ல இருந்து B க்கு சர்க்யூட் இருக்கான்னு பாருங்க. B to C, C to B, 2 steps, and another one B to C, C to A, A to B, 3 steps. Okay, 3 steps. So period of state B வந்து பாத்தீங்கன்னா take the GCD of 2 and 3. What is that? 1. So since the GCD of 2 and 3 is 1, state B is also A periodic. State B is also A periodic, right? Next for state C, possible circuit from C to C. Possible circuit from C to C. So C to C ல எத்தனை ஸ்டெப் இருக்கு பாருங்க. C to B, then B to C, 2 steps. Now C to A, A to B, B to C, 3 steps, right? So period of state C equal to GCD of 2 and 3. So what is GCD of 2 and 3? It is 1. Therefore the state C is also A period, right? Next பாத்தீங்கன்னா still all states are non-null, persistent and A periodic. Therefore the Markov chain is called ergodic process. So if it satisfies all these conditions, it is called the Markov chain is called ergodic process. Okay. Next, let us move towards the next problem. Find the nature of the states of Markov chain with one step transition probability matrix 0 1 0 1/2 0 1/2 0 1 0, right? The state space பாத்தீங்கன்னா 1 to 3. State space பாத்தீங்கன்னா 1 to 3. சரியா? 1 to 3 ன்னு இருக்கு.
The transition probability matrix எப்படின்னா 1 to 3 இங்க பாருங்க. Transition probability matrix is very simple only, which is given in the problem itself, no problem. Now let us draw the transition diagram. So how to draw the transition diagram? That is very important. So it consists of 3 states: 1, 2, and 3. 1, 2, and 3. இப்போ பார்த்தீங்கன்னா 1ல இருந்து 1க்கு கிடையாது. ஸோ 1 goes to 1 கிடையாது, 0 தான் போட்டிருக்காங்க. ஸோ 1ல இருந்து 2க்கு there is a link. ஸோ 1ல இருந்து 2க்கு there is a link. சரியா? தென் 1ல இருந்து 3க்கு லிங்க் கிடையாது. ஸோ that is 0. ஸோ 2ல இருந்து 1க்கு லிங்க் இருக்கு. 2ல இருந்து 1க்கு லிங்க். 2ல இருந்து 1க்கு லிங்க் இருக்கு with probability 1/2. With probability 1/2. Fine. Next வந்து 2ல இருந்து 3க்கு லிங்க் இருக்கு with probability 1/2. With probability 1/2. சரியா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3 to 1 there is 3 to 2 there is a link. With probability 1. So this is a transition diagram. So here from this diagram it is clear that it can be reachable from each state, can be reachable from any state. So it is possible to reach from one state to another, hence the Markov chain is irreducible. Since there are 3 states, the Markov chain is finite. This is also finite. Since the Markov chain is irreducible and finite, since Markov chain is irreducible and finite, all states are non-null persistent. All states are non-null persistent. To find the period of each state, for the state 1, the possible circuits from 1 to 1, எப்படி கண்டுபிடிப்பீங்க? 1ல இருந்து 2, 2ல இருந்து 1. சரியா? So that involves 2 steps. Then the second one is 1 to 2, 2 to 3, 3 to 2, then 2 to 1, which involves 4 steps. So take the GCD of, for finding the period of the state 1, take the GCD of 2,4. Take the GCD. What is the GCD? 2,4, it is 2. So state 1 is periodic with period 2. So if the GCD is 1, we can say that state 1 is aperiodic, right? Now for state 2, possible circuits from 2 to 2. 2ல இருந்து 2க்கு எத்தனை circuits இருக்கு பாருங்க. There are 2 circuits. The first circuit involves 2 steps. 2 to 2. 2ல இருந்து 2க்கு வருது. One way 2ல இருந்து 3 வரலாம். 3 to 2. சரியா? 2, 3, 2. That involves 2 steps. Next another step is 2, then 3, 3 to 2, 2 to 1, 1 to 2. Like that, we can have 4 steps. Okay, 4 steps we can form like that. So 4 step அப்படின்றப்ப period of state 2 is GCD of 2,4. That is 2. So state 2 is also periodic. State 2 is also periodic. Now state 3 பாருங்க. State 3, possible circuit from 3 to 3, 3 to 2, 2 to 3. So that involves 2 steps. Next பாத்தீங்கன்னா 3 to 2, 2 to 1, 1 to 2, 2 to 3. So that involves 4 steps. Now take the LCM. LCM is not LCM, GCD, greatest common divisor. So GCD is 2,4. GCD of 2,4 is 2. So state 3 is periodic with period 2. Therefore, it is not ergodic process, right?